வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். வரும் 14ஆம் தேதி அமைச்சரவை கூட இருக்கிறது. அப்பொழுது ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் கொண்டு வருவது தொடர்பாக நல்ல முடிவு வரும் என சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு கூறினார். ரஷ்யாவிடம் தொடர்ந்து எரிபொருள் வாங்குவதால் இந்தியா மீதான வரியை மேலும் உயர்த்துவேன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல். கோவை காவல் நிலையத்தில் கூலி தொழிலாளி தற்கொலை. உதவி ஆய்வாளர் தலைமை காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றம். இந்தியா என்ற நாடு இருக்கும் வரை பாஜக தான் ஆட்சியில் இருக்கும். நிர்வாகிகள் கூட்டத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் இளைய மன்னராக முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டையமான் அதிமுகவிலிருந்து விலகி முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 17 பேர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கணவர் வீட்டில் இருந்து வெளியேறினார். நடிகை அன்சிகா தனது சமூக வலைதள பக்கங்களில் உள்ள கணவரின் புகைப்படங்களை நீக்கினார். திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழில் அதிபர் விக்ரம் ரவிச்சந்திரன் தாக்கல் செய்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யாத அமலாக்கத்துறைக்கு ரூபாய் 30,000 அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் ராயபுரம் மற்றும் திருவிக நகர் குப்பை அகற்றும் பணிகள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி நிறையும் குறையும் கலந்த ஆட்சியாக உள்ளதால் அதற்கு மார்க் 50 தான் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். திமுக வரக்கூடாது என்று அதிமுகவும், அதிமுக வரக்கூடாது என்று திமுகவும் மக்கள் வாக்களித்து வருகின்றனர். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். உத்தரகாண்டில் மேகவெடிப்பு காரணமாக கீர் கங்கா நதியில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தால் தரளி கிராமம் முழுமையாக அழிந்து போனது. உடுமலை அருகே தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்ட தகராறை விசாரிக்க சென்ற சிறப்பு உதவியாளர் வெட்டி படுகொலை. குற்றவாளிகளை பிடிக்க 6 தனிப்படை அமைத்து மேற்கு மண்டல ஐஜி தகவல். வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் SI சண்முகவேல் குடும்பத்திற்கு ரூபாய் 1 கோடி நிதி உதவி முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மைக்கவ் இணையதளத்தில் ஒரே மாதத்தில் 3.53 கோடி பேர் பதிவு. மாணவர்களுடன் இந்த ஆண்டு நடைபெற்ற பிரதமர் மோடியின் நிகழ்ச்சி கின்னஸ் சாதனை படைத்தது. தமிழகத்தில் ஆணவ கொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது துரதிருஷ்டவசமானது. உயர்நீதிமன்ற நீதிபதி P. வேல்முருகன் வேதனை. மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.